அடுத்த முறை சவ் சவ் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சவ் சவ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக, ஈஸியாக, சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யலாம் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சவ் சவ் எடுத்துக்கலாம். 500 கிராம் அளவுக்கு சவ் சவ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இருக்க தோல் இருக்குல்ல, அதை எடுத்துடலாம். பாருங்கள், மேலே இருக்க தோல் எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணுறப்ப ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நார்மல் வெங்காயம் இருக்குல்ல, அதில் சின்ன துண்டு சேர்த்துட்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதே போல் தண்ணி இல்லாமல் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூணுமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதில் நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்ட பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ் சவ்வை சேர்த்துக்கோங்க. சவ் சவ் சேர்த்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பவுமே நம்ம சவ் சவ் வச்சு சாம்பார் செய்வோம். இதே போல் கண்டிப்பாக ஒரு முறை பொரியல் செஞ்சு பாருங்கள். சவ் சவ் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை கவர் பண்ணிடலாம். மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ஈஸியாக கட் ஆகுதில்ல. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தேங்காய் கூட நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய்லாம் எல்லாம் பச்சையாக சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, ஸோ இதோட பச்சை வாசனை போகணும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம்க்கெலாம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். காயூஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.